வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசாங்கத்தின் தலையில நறுக்குன்னு கொட்டியிருக்கிறாங்க. இந்த வக்ஃபோர்டு விஷயமாக உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களில் உள்ள நியாயம் என்ன, வக்ஃபோர்டில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமான விஷயங்கள் என்ன, அதையெல்லாம் எப்படி சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டினாங்க அப்படிங்கிற செய்திகளை தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வக்ஃபோர்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே தெரிஞ்சவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த செய்தியை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதாவது வக்ஃபோர்ட்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்து அறநிலையத்துறையில் எப்படி சொத்துக்கள்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு கூட இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பு வக்ஃபோர்டு. ஏன்னா இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எப்படி இருக்கும், எல்லா குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்கள் அனைத்தும் அந்த கோயிலின் பராமரிப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும், வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படாது. அந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் பல கோடிகள் இருக்குது பேங்க்ல. அதை வச்சு ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் கூட கட்டலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யறதில்லை. கரெக்டாக? அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே வக்ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா, யாராவது ஒருத்தர் தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு ஜமாத்தை கூப்பிட்டு, இங்கே வாங்க இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கிங்க, வக்ஃபோர்டில் வச்சுக்கிங்க, வச்சு இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்தந்த ஊர்களில் ஒரு தலைமை ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? அவர் அந்த மசூதியை சேர்ந்தவராகவோ இல்லை அந்த ஊரை சேர்ந்தவராகவோ அவர் இருப்பார். அவர் தான் அந்த சொத்துக்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். அந்த பதவிக்கு பேர் முத்தவல்லின்னு பேர், அதாவது மேனேஜர்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அந்த முத்தவல்லி எல்லாருமே வக்ஃபோர்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த சொத்துக்கள் இருக்குது, இதில் இந்த வருமானம் வந்தது, இந்த வருமானத்தை கொண்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அவங்க கணக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இப்போ புதுசாக இவங்க அந்த வக்ஃபு போர்டு எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை தடை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, இந்த சொத்துக்களில் 2 வகையான சொத்துக்கள் இருக்கு. ஒன்று வக்ஃபு வித் டாக்குமெண்ட்டு, இன்னொன்று வக்ஃபு வித் பை யூசர். பயன்பாட்டின் காரணமாக அது வக்ஃபு சொத்தாக இருக்குது. ரொம்ப வருஷமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வக்ஃப் போர்டில். அதாவது இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், அப்போ டாக்குமெண்ட் இருக்குமா? அப்போல்லாம் டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை இப்படி வச்சு ஒரு 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஒரு மசூதியோ தர்காவோ கட்டப்பட்டு அந்த இடம் வக்ஃபு சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், அதுக்கு டாக்குமெண்ட்டுக்கு எங்கே போகுது? அந்த கேள்வி எல்லாம் தான் கரெக்டாக தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 8 நபர்கள் கொண்ட ஒரு குழு தான் அந்த வக்ஃபோர்டு தலைமையை பார்த்துப்பாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் நான் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு இவங்க சட்டம் போட்டிருக்காங்க. அது எப்படி ஒரு நான் முஸ்லீம் ஒரு இன்னொரு மதத்தை சார்ந்த சொத்துக்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுக்கு இடத்துக்கு அவங்க பதவிக்கு வர முடியாது. அதையும் கேட்டிருக்காங்க எங்கள் உச்சநீதிமன்றத்தில். என்னென்னு இப்படி ஒரு பிரிவை கொடுத்துருக்கிறீங்களே, அப்போ ஹிந்து என்டோவ்மெண்ட் போர்டில் முஸ்லீம்ஸை நீங்கள் மெம்பராக சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான கேள்வி தான். இந்த கேள்வி நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு இஸ்லாமியரின் சொத்தை இஸ்லாமியர் அல்லாதவர் நிர்வாகம் செய்யணும்னு சொன்னால், ஒரு இந்து கோயிலின் சொத்தை ஒரு இந்து அல்லாத ஒருத்தர் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? வராது. இல்லை, இது சரியாக வராதுன்னா அதுவும் சரியாக வராது. அப்போ இந்துக்களின் சொத்தை இந்துக்கள் மெயின்டைன் பண்ணும், இஸ்லாமியரின் சொத்தை இஸ்லாமியர்கள் மெயின்டைன் பண்ணும், கிறிஸ்தவர்களின் சொத்தை கிறிஸ்தவர்கள் தான் பார்க்கணும். இந்த கேள்வியை முதல் கேள்வியாகவே உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அந்த வக்ஃப் பை யூசர்.
வக்ஃப் பை யூசர்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் பை யூசர்ன்றதை அதை வக்ஃப் சொத்துக்களாக கருத முடியாது, அதை அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில். அப்படி அரசாங்கம் எடுத்துக்கும்னா எதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க? இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் ஒரு 3 முக்கியமான சொத்துக்களை நான் சொல்லலாம். அண்ணா சாலையிலேயே சொல்கிறேன். அதாவது ஒன்று வந்து நந்தனத்தில் ஒரு பெரிய கபரஸ்தான் இருக்குது, அது வெறும் வக்ஃப் பை யூசர் தான். அதை தாண்டி அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா சர்ச் பார்க் கான்வென்ட் ரைட் சைடில் வரும். அதை தாண்ட உடனே ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்கும், 1000 லைட்ஸ் மாஸ்க்குன்னு பேர், அதுவும் வக்ஃப் பை யூசர் தான். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நேராக உள்ளே போனீங்கன்னா ஸ்பென்சர்லாம் தாண்டி போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க் இருக்கும், அது பேரே பெரிய மசூதின்னு தான் பேர், அதுவும் வக்ஃப் பை யூசர் தான். இப்போ வக்ஃப் பை யூசர்ன்றது அங்கே டாக்குமெண்ட் இல்லைன்னா அந்த சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 இடத்தையும் அரசாங்கம் எடுத்துக்குமா? இல்லை, இந்த வந்து சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தாங்க, அவங்களோட வழிபாட்டு முறையிலெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு பாஜகலேருந்து சொம்படிச்சிருக்காங்க. வழிபாட்டில் தடையிட மாட்டீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்கிற இந்த 2 மசூதியும் வக்ஃப் பை யூசரில் தான் வருது. அப்போ அங்கே வழிபாடு செய்யக்கூடிய இடம், அப்போ அந்த இடத்தோட சொத்து வந்து வக்ஃப் பை யூசர்னு அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வழிபாட்டில் தலையிடுவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதே போல தான் கபரஸ்தான், நந்தனத்தில் இருக்க கபரஸ்தான் சொல்கிறேன், அந்த கபரஸ்தானும் வக்ஃப் பை யூஸ் தான். அப்போ வக்ஃப் பை யூஸ்ன்றதுக்காக அந்த கபரஸ்தான் வந்து இனிமேல் வக்ஃப் சொத்து கிடையாது, அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இஸ்லாமியர்கள் தங்கள் இறுதி தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை மாற்றி அந்த இடத்த ஃபுல்லாக இடித்து மொத்தமாக தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவீங்களா? கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விகளை தெளிவாக உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. நம்ம கேட்ட கேள்விகளில் ஒன்று கூட விடாமல் கேட்டிருக்காங்கன்றது சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, டெல்லி ஹைகோர்ட்டு இருக்கிற இடமே வக்ஃப் பை யூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வக்ஃப் பை யூசர் சொத்தை அரசாங்கமே எடுத்து ஒரு உயர் நீதிமன்றத்தை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ வக்ஃப் பை யூசர் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல அப்படின்றது தான் இருக்கே தவிர வக்ஃப் பை யூசர்ன்ற பேரில் வேறு சொத்துக்களை வக்ஃப் போர்டு வந்து ஆக்கிரமிச்சதா நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பு. ஏன்னா அவங்க வக்ஃப் பை யூசர்னு சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வக்ஃப் போர்டுலாம் சேர்ந்து இந்த இடம் வந்து இனிமேல் வக்ஃபுக்கு சொந்தம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி தெளிவான கேள்வி. ஏற்கனவே வக்ஃபுக்கு பை யூசர் சொத்துக்கள் நிறைய வந்து தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. உதாரணம், டெல்லி உயர்நீதிமன்றம் வக்ஃப் பை யூசர் நிலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நீங்க சொல்றது எப்படி வரும், எப்படி சரியா வரும்? வக்ஃப் பை யூசர் தான் வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போலவே இன்னொரு வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாற்றை திருத்த முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வர செய்யறது பூரா வரலாற்றை திருத்தி எழுதுவது இல்லை, திரித்து எழுதுவது அப்படின்ற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாபர் மசூதி தீர்ப்பு வந்தப்பவே சொல்லிட்டாங்க, இந்த பாரு 1947க்கு முன்னாடி வர இந்த ஒரு கேஸில் மட்டும் நான் இப்படி தீர்ப்பு கொடுக்குறேன், அந்த தீர்ப்பு கொடுத்ததே தப்பு, அப்படி கொடுத்துடக்கூடாது, அப்படி கொடுத்ததுனால இதை வந்து பிரசிடென்ட்னு எடுத்துட்டு வந்துடாத, சரியா, இந்த கேஸில் கொடுத்த மாதிரியே இன்னொரு கேஸ்லையும் கொடு அப்படின்னு எடுத்துட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி 1947க்கு முன்னாடி எங்கே மசூதியாக இருந்ததோ அது மசூதி தான், எங்கே சர்ச்சு இருக்கோ அது சர்ச்சு தான், எந்த இடத்துல கோயில் இருந்ததோ அது கோயில் தான். அது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு, அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுன்னு உட்காந்து உருட்டக்கூடாது, அது தப்பு, சரியா அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே அந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பாபர் மசூதி தீர்ப்பு சொல்லும் போதே அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் பாஜக அரசாங்கம் வந்து அந்த தீர்ப்பை இன்னும் முழுமையாக நடைமுறைக்கே கொண்டு வரல. இது ஆமான்னு சொல்லி கொண்டு வந்துருக்கணும்ல, கொண்டு வரல. அந்த தீர்ப்பை வைத்து இவங்க இன்னொரு சட்டத்தை இயற்றணும்ல, இனிமேல் இது வந்து இந்த மாதிரி யாருமே கிளைம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு மேலே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஞானவாபி மசூதி அப்படின்றாங்க. அடுத்தால என்ன சொல்றாங்க, மதுராவில் இதே மாதிரி மசூதி இருக்குன்றாங்க. அடுத்தால என்ன சொல்றாங்க, இப்போ அவுரங்காபாத் பேரை மாத்து, குல்தாபாத் பேரை மாத்து, அதுக்கு ரத்னபுரின்னு பேர் வை, இதுக்கு சாம்பாஜி நகர்னு பேர் வை, அவுரங்கசீப் சமாதியை இடிச்சு தள்ளு அப்படின்ற வேலைகளை தான் தொடர்ந்து பாஜக அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மதிக்கவே இல்லை. அது மதிக்கலைன்றதை தாண்டி இப்போ வக்ஃபு சொத்துக்கள்னு அதை பூரா பிடுங்கிறதுக்கு வராங்க. இப்போ 9 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 9 லட்சம் ஏக்கரில் பாதிக்கு பாதி வக்ஃப் பை யூஸ் தான். அப்போ அந்த பாதி சொத்தை அப்படியே தூக்கி பிடிங்கிட்டு போயிடுவாங்களா? அப்போ அந்த பாதி சொத்தை அரசாங்கம் தூக்கிடுமா? அதானே ஒருத்தனை அதிகாரத்தில் வரவிடாத பண்ணு.
அடுத்தால அவனுக்கு வருமானம் இல்லாமல் பண்ணு, அவனோட வருமான வாழ்வாதார இடங்கள்ல எல்லாம் கையை வை, பொருளாதாரத்தில் கையை வைன்ற வேலையை தான் இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. அதன் மூலமாக இப்போ சொத்துக்களில் வக்ஃபு சொத்துக்களில் பாதியை பிடிங்கிறதுன்னு வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற பாதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து தர்கா, மசூதி, கபரஸ்தான் இப்படி தான் இருக்கும். அப்போது அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய, அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய இடங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபை யூஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பல மசூதி, தர்காக்கள், கபரஸ்தான் போன்ற இடங்களை இடிப்பதற்கு தானே இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் தயாராகுது. இன்டைரக்டான பிளான் அது தானே அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விகளை பூரா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வக்ஃபு மசோதா, திருத்த மசோதாவுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய வன்முறையை ஏவி விட்டுருக்காங்க இந்த ஒன்றிய அரசாங்கம். அதையும் கண்டிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த விஷயத்தில் நமது தமிழ்நாடு அரசாங்கம் தான் முதல் ஆளாக போய் இந்த மசோதா செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 79 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை பற்றி வரிசையாக உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு வராங்க. அதோட அப்டேட் என்ன வருது, இந்த வக்ஃபு மசோதாவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த திருத்தத்தை தள்ளுபடி செஞ்சு பழைய மாடலில் தான் இருக்கணும்னு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.